ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப்ல இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா இன்றைக்கி சின்ன ஒப்புதலை ராமன் அண்ணாவிடம் பேட்டிக்கண வந்திருக்கின்றேன். இவர் ஒரு பெரிய தேயிலை விவசாயி. அவருடன் பேட்டிக்கணுக்கிறேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம், சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக இப்போ இந்த எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்து 83 முடித்து 84லேருந்து காட்டுக்கு வந்துட்டுருக்கேன். 42 வருஷமாக என்னுடைய தொழில் இதுதான். ஆமாம், நீங்கள் காட்டுக்கு முதலாளி? நான் முதலாளி ப்ளஸ் விவசாயி. விவசாயி, தொழிலாளி ப்ளஸ் விவசாயி. ஆமாங்க. அப்புறம் இப்போ இலை வரத்தில் நல்லா இருக்குங்களா? சுமாராக இருக்குங்க. மழையில் நல்லா பெஞ்சதுங்களா? மழை இருவாலை போட்டாச்சுங்க. வேலையில் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்போ நம்மகிட்ட எத்தனை பேர் நிரந்தரமாக வேலை செய்கிறாங்க? 4 பேர் வேலை செய்கிறாங்க. 4 பேர். உங்களுக்கு எப்பவுமே வேலைகள் உண்டு? வருஷம் முழுக்க வேலை உண்டு. அவங்களுக்கு திருப்திகரமாக வச்சிருக்கீங்க? திருப்தியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்காங்க. சரி, உங்களுக்கெல்லாம் வருஷம் தீபாவளிக்கெல்லாம் போனஸ் கொடுக்குறது உண்டா? போனஸ் கொடுப்பீங்களா? அப்படி ஊக்குவிச்சாதான் அவங்க நம்மளுக்கு நல்ல வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ வேலையில் இந்த டேட்டுக்கு என்ன ரேட்டுக்கு வேலை கிடைக்குது? எங்களுக்கு ஹோம் டேல போடுறோம். அவங்க நல்ல நல்ல பதமான இலை இருந்தானாக்கா 27 ரூபாயிலேருந்து 35, 40, 45 வரைக்கும் கிரேடு அளவுக்கு கொடுக்குறாங்க. அதான் டாப்பு. ஏ கிரேடு வந்தால் 45 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டம் ரேட் 25, 26, 27 வரைக்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தினசரி இலை இருக்குமா? தினமும் இருக்கும். ஏதாவது 2-3 நாளுக்கு கேப் வரும். சுமார் எத்தனை ஏக்கர் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு மொத்தம் 6 ஏக்கர் இருக்கு. 6 ஏக்கர் இருக்கு. 6 ஏக்கர் அதிபதி. ஆமாம். குட் நல்லது. இங்கே இலையில வந்து இப்போ தனியார் போடுறீங்களா இல்லை கூட்டுறவு? இருக்கு இல்லை, எல்லாமே தனியார் தான். தனியார். ஏன்னா விலை அதிகமாக கிடைக்குது. ஆமாம் ஆமாம். தரமான விலைக்கு தரமான ரேட் தர்றாங்க. கூலி கொடுத்து போக எங்களுக்கு வந்து நான் சாப்பிடணும், குடும்பத்தை பார்க்கணும், எருவு போடணும், கவாத்து வெட்டணும், பேரிங் பண்ணணும். ஆமாம், அதுக்கு இது எக்ஸ்ட்ரா ரேட் கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும். எனக்கு எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியறதில்ல. இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? ஒரு நேற்று கூட முந்தானத்து கூட மழை. ஓ, தூரல் மழை. பெரிய மழை ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த தேடி விஷயம் மட்டும் தானே இல்லை காய்கறி, இங்கிலீஷ் காய்கறி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது மட்டும் இப்போ பார்க்குறீங்க. இது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. சரிண்ணா, இப்போ எங்கள் சேனலுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு அருமையான சேனல். இது எல்லாத்துக்குமே பார்க்கணும். நம்மள மாதிரி எல்லாமே அவங்க தொழிலை சுயமாக செஞ்சானாக்கா நாடு முன்னேறும், நாமும் முன்னேறலாம், காடை விற்காமல் இருக்கலாம். இல்லைனாக்கா காடு வித்துறானாக்கா இது பார்த்துட்டு இயங்கிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ இது ஒரு உசுறு. கண்டிப்பாக எங்கள் 30-40 பேருக்கு இதுதான் எங்களுக்கு 40 வருஷமாக எங்களுக்கு வேலை கொடுத்துருக்கு. எங்கள் குடும்பத்துக்கு, அக்கா பசங்களுக்கு, அவங்க எல்லாருக்குமே எல்லாம் செஞ்சு கொடுத்து. உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன? ஏன்னா வேறு பொழுதுபோக்கு நான் RSL இருக்கேன். அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை முடிச்ச அப்புறம் இந்த நாட்டு சாவிக்கே போயிடுவோம். அப்போ அதிகபட்சம் நீங்கள் தோட்டத்தில் இருப்பீங்க? முக்கியமாக அந்த தோட்டத்தில் இருக்கும். குழந்தை பார்க்குற மாதிரி செடியை பார்க்குறீங்க. தாய் மாதிரி. இப்போ ரொம்ப நன்றிங்கண்ணா. நானும் மஞ்சள்லேருந்து வந்திருக்கேன் பாட்டு எடுக்கிறதுக்கு. ராமண்ணாவை இந்த சேனலுக்கு நேரம் ஒதுக்கி இந்த வேலையை செய்யாமல் எனக்காக 10 நிமிஷம் ஒதுக்கி பேட்டி கொடுத்துருக்கு. ரொம்ப வணக்கங்கண்ணா. நமஸ்தே.